எப்பயாச்சும் வந்து இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ வந்து அது என்ன அப்படின்ட்டு நான் வந்து சிம்பிளாக வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டர்போ சார்ஜர் அப்படின்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டர்போ சார்ஜர் அண்ட் சூப்பர் சார்ஜர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூணுமே வந்து ஒரே வேலையை தான் பண்ணும். ஓகேவா? ஸோ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் அப்படின்னா வந்து எந்த டர்போ சார்ஜர் சூப்பர் சார்ஜர்லாம் வந்து எதுவுமே இருக்காது. வெறும் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்பி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிஸ்டன் கீழே மூவ் ஆகுது, அப்போது வந்து நார்மலாக வந்து வெளியில் இருக்க காற்றை வந்து உள்ளே சக் பண்ணும். ஓகேவா? அட்மாஸ்பியரிக்கு அப்படின்ற வந்து ஒரு ப்ரெஷர் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் வந்து சிலிண்டர் ஹெட்டுக்குள்ளே வந்து அது போகும். இதே வந்து சூப்பர் சார்ஜர் அண்ட் டர்போ சார்ஜர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபோர்ஸ்டாக, அதாவது ஏரை வந்து வெளியில் இருக்க ஏரை வந்து அட்மாஸ்பியரிக் லெவலில் மிஞ்சி சக் பண்ணி அதாவது சிலிண்டருக்கு உள்ளே வந்து கொடுக்கறதுனால செம்ம பவர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டர்போ சார்ஜரும் சூப்பர் சார்ஜரும் பண்ணும். ஓகேவா? சூப்பர் சார்ஜர் அண்ட் டர்போ சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து அடுத்த ஷார்ட்ஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? பை.